தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் இப்ப சினிமா மோதலா மாறிடுச்சு. ஒரு பக்கம் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா புதுரத்தம் பாய்ச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவா களமிறங்கி இருக்கக்கூடிய சத்யராஜ் அதிரடியான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. சமீபத்துல ஒரு பிரச்சார கூட்டத்துல பேசின சத்யராஜ் விஜய ரொம்பவுமே கடுமையா தாக்குனாரு. அது மட்டும் இல்லாம தலைவா பட ரிலீஸ் சமயத்துல வந்த பிரச்சனைப்போ விஜய் எப்படி பயந்து போய் இருந்தாருன்னு அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே நக்கலா நடிச்சு காட்டினாரு. இது சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தையே கலப்புச்சு. சத்யராஜோடைய இந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய மகனும் நடிகருமான சிபி சத்யராஜ் இப்போ எக்ஸ் தளத்துல போட்ட ஒரு போஸ்ட் தான் செம வைரல். சிபிராஜ் எப்பவுமே விஜயுடைய தீவிர ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தன் அப்பா சொன்ன விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி விஜய் சொன்ன ஒரு ஃபேமஸ் டைலாக அவர் பதிவிட்டு இருக்காரு. உசுப்பேத்துறவன் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இந்த வரிகளை குறிப்பிட்டு சிவராஜ் போட்ட பதிவு அவருடைய அப்பாவையே மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்குன்னு நெட்டிசன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா திமுக ஆதரவுன்னா மகன் தளபதி பக்தன்னு இந்த மோதல் இப்ப இன்டர்நெட்ல பயங்கர ட்ரெண்டிங். தேர்தல் நேரத்துல இப்படி அப்பாவுக்கும் மகனுக்குமே கருத்து வேறுபாடு வர அளவுக்கு அரசியல் சூடு பிடிச்சிருக்குது. சத்யராஜன் விமர்சனத்தை விஜய் ரசிகர்கள் வருத்தெடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சிவராஜன் இந்த சப்போர்ட் அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்குது. இந்த அப்பா மகன் மோதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சத்யராஜ் சொன்னது சரியா இல்ல சிவராஜ் கொடுத்த பதிலடி சரியா?